நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கதையை கேட்பதற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, எசப்பா இந்த நாளில் கிருபியாக ஆண்டவரே எங்களோடு நீ பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாங்கப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் நாங்கள் எதை கடைப்பிடிக்க வேண்டுமே ராஜா, அதை கடைப்பிடித்து நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. அடியாலை மறித்து பரிசுத்த ஆவியானவரை நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன் ஃப்ரெண்டா நீ கண்டிப்பாக நீ அவனை நம்ம வீட்டுக்கு நீ என்ன செய்யணும், கூட்டிகிட்டு வரணும். நம்மளோடு இருக்கட்டும், எத்தனை நாள்னாலும் சரி தான், அவன் நம்மளோடு இருக்கட்டும். அவன் எவ்வளோ நாள் லீவ் போட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறானோ அவ்வளவு நாட்கள் நம்மளோடு இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான தாயார் தன் மகனுக்கு ஃபோனில் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இது எங்கே நடந்ததுன்னா, வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது. அந்த போர் நடந்து ஒரு அருமையான மகன் வியட்நாம் போரில் போர் முடிஞ்ச பிறகு அமெரிக்க தேசத்துக்கு அவன் திரும்பி கொண்டு இருக்கிறான். அப்போ திரும்புறதுக்கு முன்னாடி தன் தாயாரிட்ட நினைச்சிடான், ஃபோன் பேசுகிறான். ஃபோன் பேசினோடனே தன் மகனுடைய ஃபோன் குரல் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். என் பையன் என்னோடு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீ எப்படி இருக்காப்பா, உன் குரலை கேட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எப்படி போர் சக்ஸஸாக முடிஞ்சிச்சா, நீ எப்படி இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா விசாரிக்காங்க. விசாரித்த பிறகு அந்த வீட்டிற்கு நீ எப்போ வர்ற, நீ வர்றாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மகன் சொல்கிறான், ஆமாம்மா நான் வர்றேம்மா, வீட்டுக்கு நான் கண்டிப்பாக நான் வர்றேம்மா. அப்படி வரும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை நான் என்ன செய்கிறேன், நான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே அந்த தாயார், தாராளமாக கூட்டிகிட்டு வாப்பா, நம்ம வீட்டில் அவன் நம்மளோடு இருக்கட்டும்ப்பா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன் சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷமோ, அதனால் நீ அவனை என்ன செய்யி, நீ வரும்போது உன் கையோடு நீ என்ன செய்யுது, கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. மறுபடி அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, தம்பி எவ்வளோ நாள் அவன் நம்மளோடு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் எவ்வளோ நாள் அவன் லீவ் இருக்கிறவரையும் நம்மளோடு தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயார் என்ன செய்து சொல்கிறாங்க. அந்த மகன் சொல்கிறான், இல்லைம்மா அவன் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான், அவனுக்கு யாருமே இல்லை, நமக்கு அப்பா இல்லைல்ல, அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, அதனால் அவன் நம்மளோடு தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த தாயார் சொல்கிறாங்க, என்னப்பா நீ சொல்கிற, நம்மளோடு எப்படிப்பா அவன் வாழ்நாள் முழுதும் நம்மளோடு அவனை எப்படி வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொல்கிறாங்க. அப்போ அந்த தம்பி சொல்கிறாங்க, அம்மா அவனுக்கு போர் நடக்கும்போது அவனுக்கு ஒரு கையும் ஒரு காலும் என்ன செய்யல, ஒரு கண்ணு அவனுக்கு என்ன செஞ்சான், இழந்துட்டான். ஒரு கண்ணு போயிடுச்சு, ஒரு கை போயிடுச்சு, ஒரு காலு போயிடுச்சு. இவ்வளவு போன சூழ்நிலையில் அவன் அவன் எங்கேம்மா போவான், அதனால் அவன் நம்ம வீட்டுக்கு நான் அவனை என்ன செய்கிறேன், கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் அன்பாக அவனை கவனிச்சுக்கிடுவீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் என்னையை கவனிக்கிறது போலவே நீங்களும் அவனை என்ன செய்வீங்க, நல்லா பராமரிப்பீங்க, நல்லா கவனிப்பீங்க, அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து என்ன செய்வீங்க, அவனை சந்தோஷப்படுத்துவீங்கம்மா. பாவம்மா அவனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பரிதாபம் இருக்குது, எப்படியாவது நான் அவனை நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க அம்மாட்ட தயக்கத்துடன் கேட்குறான், நான் கூட்டிகிட்டு வரட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா, அது எப்படிப்பா, ஒரு கண்ணு தெரியாதுங்கா, ஒரு கால் இல்லைங்கிறா, ஒரு கை இல்லைங்கா, அப்போ அவனுக்கு மற்றவங்க துணை வேணும், அவன் தனியாக எதுவுமே செய்ய முடியாது, யாராவது துணையோடு தான். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு யாராவது துணை வேணும், அவனுக்கு எல்லாவற்றையும் நம்ம தான் கவனிக்கணும் அப்படிங்கும்போது அது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தயக்கத்துடன் அவங்க நினச்சிதாங்க. அந்த அந்த குரலில் ஒரு மாதிரி இருந்த உடனே அப்போ இவன் நினச்சிட்டான், சரி நம்ம அம்மா நினச்சில அவனை ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கம் அவங்களுக்குள்ள நினச்சில இல்லை, அவங்க நம்மளை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளுன்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம ஃப்ரெண்டு அவங்க நினச்சில ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்கிறான், சரிம்மா நான் ஃபோனை கீழே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், கஷ்டத்தோடு மனபாரத்தோடு அவன் என்ன செய்கிறான், கீழே வைக்கிறான். நமக்கு அம்மா இடம் கொடுக்குறாங்க, அதே நேரம் நம்ம ஃப்ரெண்டுக்கு அவங்களால இடம் கொடுக்க முடியலையே, அவங்க இருதயத்தில் இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது அவங்க அம்மாவுக்கு சரியான பதில் கொடுக்கலன்னு அவன் மனபாரத்துடன் ஃபோனை நினச்சி தான் கீழே வச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் என்ன செய்யுது, ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே அந்த அம்மா ஓடி போய் எடுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன ஃபோன் அதில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபோனில் உங்கள் மகன் போர்லேருந்து திரும்பி வரும்போது வர்ற சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்னது, என் பையன் என்ன நடந்தது, அவன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி அலறி துடிக்கிறாங்க. இப்போ தானே என்கிட்ட ஃபோனில் பேசினா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்கிட்ட ஃபோனில் பேசினா, அதுக்குள்ளே மரித்து போனானா, இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அலறி துடிக்கிறாங்க. என் பையனுக்கு ஏன் இந்த நிலைமை, அவன் ஏன் இந்த முடிவை எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப கதறி அழுதாங்க. அப்போ தான் அவங்க யோசித்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் அவன் தற்கொலை முடிவுக்கு வந்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிற அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க சொன்ன காரியம் அவனுக்கு போர் நடக்கும்போது அவனுக்கு என்னாச்சுன்னா, அந்த போர்க்களத்தில் அந்த வியட்நாம் போரில் அவனுடைய ஒரு கையை இழந்துட்டான், ஒரு காலை இழந்துட்டான், அப்புறம் ஒரு கண்ணை அவன் நினைச்சிட்டான் இழந்துட்டான். இந்த இழந்த சூழ்நிலையில் நான் வீட்டுக்கு போவேன், எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கொள்வாங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ எனக்கு தெரியாது, நான் யாருக்கும் உதவாத ஒரு மகனாக இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு கூட கடைசி நேரத்தில் நான் தான் அவங்க அம்மாவை கவனிக்கணும், ஆனால் அவங்கள கவனிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க என்னை கவனிக்கிற அளவுக்கு என்ன வந்துச்சு, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோகம் நேர்ந்தது, அவங்க என்னை கவனிக்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையுடன் காணப்பட்டார். அவங்க உங்ககிட்ட பேசுனாங்களாம், பேசிட்டு அதுக்கு பிறகு நான் உலகத்துக்கே நான் பாரமாக இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்கிறேன், நான் உலகத்தில் இருக்கிறது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்து கொண்டிருந்தாராம், முணங்கிக்கிட்டே இருந்தாராம், புலம்பிட்டே இருந்தாராம். நான் வாழ்ந்தது போதும், நான் தேசத்துக்காக வாழ்ந்து நான் என்ன செய்த வெற்றி சிறக்க பண்ணேன், நான் அப்படியே என் உயிரை நான் மாய்த்து விடுறேன்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தான். நாங்கள் எல்லாரும் ஆறுதல் சொல்லியும் அவன் என்ன செய்யல, கேட்கவில்லை. யாரும் அறியாத நேரத்தில் அவன் என்ன செய்ய அசோசியேட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து அவங்க சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு என்ன செய்யல, அப்படியே துடித்துச்சு. ஐயோ, தன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கானே, அது உண்மையாக சொல்லியிருந்தா, அம்மா எனக்கு தான் கால் இல்லை, கை இல்லை, கண் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பேனே. அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால நான் என்ன செய்தேன், என்னால் முடியாதே, கவனிக்க முடியாதே, இந்த வயசான நாட்களில் நான் எப்படி பார் எடுத்து செய்ய முடியும் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்தாங்களாம், கதறி அழுதாங்களாம். என்னுடைய சின்ன முடியாதுன்னு சொன்ன ஒரு சின்ன காரியத்துக்காக என் மகன் என்னை விட்டே போய்விட்டானே
அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்தாங்களாம், கதறி அழுதாங்களாம். அதான் நம்ம அந்த அம்மாவுக்கு ஒரு உதவுற குணம் அவங்ககிட்ட என்ன செய்யல, காணப்படலை. அந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு நீ வீட்டுக்கு வாப்பா அதுக்கு ஒரு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த மகன் என்ன செய்யிருக்க மாட்டான், தற்கொலைக்கு நேராக போயிருக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு அந்த தாயாரினுடைய பதிலினால் அவங்க கொடுத்த மகன் கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்த பதில் அவனை தற்கொலைக்கு நேராக நினச்சிட்டு நடத்தி போயிடுச்சு. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் நம்ம பிள்ளைகள் மத்தியில் நம்ம பேசுகிறோம். அந்த பேசுகின்ற வார்த்தைகள் ஒருவேளை பிள்ளைகள் மார்க் குறைவாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸ்கூலில் 10th படித்த பிள்ளைகள், +2 படித்த பிள்ளைகள், அடுத்தது நீட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு கொண்டு வந்த பிள்ளைகள் ஏதோ அவங்க ஃபெயிலாக இருக்கலாம். அதனால் பெற்றோராகி நாம் அவர்களை சரி இந்த வருடம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எழுதிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆற்றி தேய்ச்சணும். அது இல்லாமல் என்ன செய்கிறது, நான் உன்னை படிக்க வச்சு எதுக்கு, இதுக்கு தானா நீ ஃபெயில் ஆகிட்டு நிற்கிறியே, நான் யார் முகத்தில் விழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டவாறு நம்ம என்ன செய்யறோம், அவங்க திட்டுறோம். அந்த பிள்ளைகளுடைய நிலைமையை அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். அதுக்கு மீறி நம்ம படிக்க வச்சாலும் அந்த பிள்ளைகள் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி ஏற்றுக்கொண்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், அப்படி கடந்து போகும்போது பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சமாதானத்தோடு மீண்டும் அவங்க முயற்சி செய்து என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்கள வீணான வார்த்தைகளை போட்டு நம்ம பேசி திட்டி அவங்கள நம்ம என்ன செய்கிறோம், மனம் நோகிற அளவுக்கு நம்ம பேசி விடுறோம். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தவறான முடிவுக்கு என்ன செய்கிறாங்க, வந்துடுறாங்க. படிக்கும் போதே அந்த பிள்ளைகளை படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தி அவளுக்கு ஒரு டேலண்ட் இருக்காது. நம்ம தான் என்ன செய்வோம், புகுத்துவோம். நீ இந்த கோர்ஸ் எடுத்து படித்தாதான் முடியணும், இதில் நீ படித்து நீ இப்படி டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும் புகுத்துவோம். அப்படி இல்லாதபடி பிள்ளைகள் தகுதிக்கு ஏற்றபடி கல்வியை கொடுத்து எதில் பிள்ளைகளுக்கு டேலண்ட் இருக்கோ அதை அறிந்து புரிந்து அதில் பிள்ளைகளை என்ன செய்யணும், மேன்மை கொண்டு அதை அறிந்து நம்ம செயல்படும் போது இப்படி தவறான முடிவு எடுப்பதற்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, வாய்ப்பே கிடையாது. பிள்ளைகளை நடத்த வேண்டிய அதை ஒரு வசனம் சொல்லுது, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தி அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான்னு சொல்லி வேத நீதிபதிகளில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம் அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும், இதை பாருங்கள். ஒரு சின்ன வார்த்தையினால் அந்த பையன் சூசைட் பண்ணிட்டான். அதே போல் இந்த நாட்களில் அநேக சூசைட் நம்ம பார்க்குறோம். அநேக பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன வார்த்தை கூட பிள்ளைகள் மத்தியில் மென்சியில் பேச முடியல. டிவி பார்க்காத, செல்ஃபோன் பார்க்காத, அதை சினிமாவுக்கு போகாத, குடிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ பிள்ளைகளை நம்ம சரியான வழியில் நடத்துகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த தவறான அம்மா நம்மளை திட்டுறாங்களே, நம்ம நன்மைக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த காலத்தில் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தவறான நம்மளை திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு என்ன செய்கிறாங்க, கடந்து போயிடுறாங்க. இந்த நாட்களில் நம்ம ஒரு பிள்ளை 2 பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கிறதுனால அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்குறதுனால பிள்ளைகளை அதிகமாக கண்டித்து வளர்க்காததுனால பிள்ளைகள் தவறான பாதைக்கு என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. அது சிறு வயசில் நம்ம என்ன செய்யணும், கண்டித்து வளர்க்கணும். ஒரு தப்பு பண்ணுறானா, இந்த தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவங்களை கண்டித்து என்ன செய்யணும், வளர்க்கணும். அதை பார்த்து என் பிள்ளை செய்துட்டான்னு சொல்லி நம்ம சிரித்து என் பிள்ளை பார்த்துக்கிட்டீங்களா சாதிக்கிறான், அந்த காரியத்தில் சாதிக்கிறான், பெரிய காரியத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையை நம்ம தட்டி கொடுத்து நம்ம வளர்க்க அந்த பிள்ளை நம்ம வெட்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யணும், நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நமக்கு ஆலோசனை சொல்லும்போது அதை திட்டும்போது அந்த பிள்ளைகள் தவறான முடிவுக்கு என்ன செய்வாங்க, கடந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட முடிவுக்கு கடந்து போகாதபடி அந்த சின்ன வயசுலேயே நம்ம என்ன செய்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நல்ல நம்ம தீமத்தையும் நமக்கு தெரியும். நம்ம வேதாகமத்தில் அவங்க அம்மாவும் பாட்டியும் அவனை என்ன செய்தாங்க, விசுவாசத்தில் அவனை என்ன செய்தாங்க, ஊட்டி வளர்த்தாங்க. ஆண்டு மேலே விசுவாசம் நம்பிக்கை வைத்து வளர்ப்பதில் 2 பேரும் போட்டி என்ன செய்தாங்க, மகனை வளர்த்தாங்க. அதனால அந்த மகன் ஒரு விசுவாச வீரனாக ஆண்டவர் அவனை என்ன செய்த, ஆண்டவரை உறுதியாக என்ன செய்தான், பற்றி பிடிச்சு கொண்டான்.
அதான் பவுலடியார் சொல்லுவார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவில் நிலைத்திரு, இவைகளை இன்னாரித்து கற்றுக்கொண்டாய் என்று நீ அறிந்திருக்கிறாயேன்னு சொல்லுவார். அப்போ அவர் அந்த இடத்துல கற்று நிச்சயித்து கொண்டு நிலைத்திரு, அதை விட்டு நினைச்சிடாத, விலகிடாதன்னு சொல்லி ஆலோசனை சொல்றாரு. நீ யார் இடத்துல கற்றாய்? உன் பாட்டிகிட்ட கற்றுக்கொண்டா விசுவாசத்தை, உங்க அம்மாட்ட நீ விசுவாசத்தை கற்றுக்கொண்டா, அதுல நிலைச்சிரு. அதை நீ என்ன செய்யாத, விலகி விடாத அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, போதிக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு நாம பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை நம்ம ஊட்டி ஊட்டி வளர்க்குறோமா, இல்லைன்னா தவறான காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோமா? அவன் எப்படி நடக்கிறான், என்ன நடக்கிறான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோமா பிள்ளைகளை? அவன் எங்கே போகிறான், எதை பார்க்குறான், படிக்கிறானா, இல்லை நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான காரியத்துக்கு ஈடுபடுறானா, அதெல்லாம் நம்ம கவனிக்கிறோமா? வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மனம் போல போயிட்டு தவறான காரியத்தில் அவன் ஈடுபட்டு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் நினச்சினா, சரி அவன் சம்பளம் கொண்டு கொடுக்குறான்ல, வேலை பார்க்குறான்ல, நமக்கு நிறைய சம்பளம் கொண்டு வரனால, அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய குற்றங்களை நம்ம மறைத்து 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 நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைகளை கெட்டு குட்டி சுவராக்குறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தான் என்ன செய்ய முடியும், இரக்கம் பெற முடியும். நம்ம பிள்ளைகள் பாவங்கள் செய்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நாம தான் என்ன செய்யணும், மூடி 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 மறைக்கிறோம். என் பிள்ளை நல்ல பிள்ளை, அங்கே தப்பு செய்துட்டு வந்திருப்பான், நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்க போய் சண்டை போடுவோம். என் பிள்ளை நல்ல பிள்ளை, அவன் ஒரு தவறும் செய்ய மாட்டான், உங்கள் பிள்ளை மேலே தான் தவறு இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அப்படி போய் சண்டை போட்டு நிற்போம். அப்படி இல்லாதபடி இந்த நாளில் தீர்மானம் எடுங்க, நம்ம பிள்ளை எப்படி நடக்கணும், எப்படி அந்த பிள்ளைகள்கிட்ட பேசணும், அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு, பிள்ளைகள் மனம் கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம நினச்சக்கூடாது, அவங்கள போதிக்கக்கூடாது. அவங்கள அன்பாக அரவணைச்சி எப்படி எப்படி ஆலோசனை சொல்லணுமோ நம்ம என்ன ஆலோசனை சொல்லி நம்ம வழி நடத்தும் போது பிள்ளைகள் தவறான காரியத்தை சூசைட் போய்விடாதபடி ஆண்டு பாதுகாத்து கொள்ளுவார். அப்படி தலையில தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா இந்த நாள் எங்களோடு பேசின இந்த வசனம் அந்த கதைக்காக, இன்னும் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நம்ம ஜெபிப்போமா. ஒரு அருமையான தாயார், போரில் மகன் வெற்றி பெற்று வர்றான், ஆனால் அவன் பேசின காரியத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இல்லை, அந்த மகனை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இல்லை. ஏசப்பா சொல்றாங்க, அந்த பாவத்தோடு வா அப்படின்னு சொல்றாங்க. பாவியை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதே போல ஏசப்பா எப்பேற்பட்ட பாவியானாலும் அவர் என்ன செய்ய ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் என்ன நமக்கு என்ன செய்யறது கிடையாது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் கிடையாது. நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், உதவி செய்ய மாட்டோம். இந்த கதையில் கூட அந்த தாயாருக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனப்பக்கம் இல்லை. அதனால் தன் மகனையே அவங்க என்ன செய்யிட்டாங்க, இழந்துட்டாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எவ்வாறு வளர்க்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். ஒரு தீமை தேவை போல் நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்க்கணும், விசுவாசத்தில் வளர்க்கணும். விசுவாசத்தில் வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் தவறான முடிவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க, தற்கொலை முடிவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அந்த விசுவாசத்தில் வளர்க்கிற ஒரு தாயாராக நம்ம இருக்கிறோமா, இல்லைன்னா அவிசுவாசத்தை ஊட்டி வளர்க்குறோமா? விசுவாசத்தில் பிள்ளைகளை என்ன செய்யணும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அந்த பிழைப்புகள் பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், வழி நடத்தணும், அனுதினமும் வழி நடத்தணும். ஆண்டுகிட்ட ஜெபித்து ஜெபித்து நமக்குள்ள மேலே விசுவாசம் வேணும், அந்த நம்பிக்கை வேணும். அந்த விசுவாசத்தில் பிள்ளைகளை வளர்த்து அதே போல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணநலன்களையும் நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். நமக்கு முதல்ல அந்த குணம் வேணும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணநலன் வேணும். நம்மளை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அந்த குணநலன்களை பெற்றுக்கொள்வாங்க. இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போமா,
இது நாள் வரையும் நான் மற்றவங்களுக்கு ஒரு நாளும் உதவி செய்யவில்லையே. இந்த நாளில் நான் தீர்மானம் எடுப்போம், ஏசப்பா நான் உதவி செய்வேன்ப்பா. அதே போல் என் பிள்ளைய நான் சரியான பாதையில் நான் வழி நடத்துவேன். தவறான முடிவு எடுப்பதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க மாட்டேன் சொல்லி தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் நீர் கற்றுக்கொண்ட ஏசப்பா அந்த கதையின் மூலமாக நாங்கள் ஏசப்பா நம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறப்பா. அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. செய்தீங்களப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.